வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் மரணம், சிறையிலேயே பறிபோன உயிர், வாயை விட்ட இராணுவம், பிரபல பத்திரிகையாளர் சொன்ன தகவல், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாகிஸ்தான் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவு கொண்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மரணம் என்று ஒரு பத்திரிகை நிறுவனம் வெளியிட்ட செய்தி அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை ஜெயிலில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில் தான் இம்ரான் கான் சிறையில் இறந்து இருக்க வாய்ப்பு இருக்கதாக 3 இராணுவ அதிகாரிகள் கூறியதாக பாகிஸ்தான் பிரபல பத்திரிகையாளர் கூறிய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 20 லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சி அறிவித்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் 1992ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்றது. கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இம்ரான் கான் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி சுருக்கமாக பிடிஐ என்பாங்க. அரசியல் கட்சியை தொடங்கிய மட்டுமின்றி இம்ரான் கான் பாகிஸ்தான் நாட்டின் பிரதமராக உயர்ந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு 2022 வரை இம்ரான் கான் பாகிஸ்தான் பிரதமராக செயல்பட்டார். அதன் பிறகு அவர் ஆட்சி கவிழ்ந்தது. இம்ரான் கான் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக இம்ரான் கானும் அவரது மனைவி புஸ்ரா பீபியும் இணைந்து அல்குவாதி ட்ரெஸ் தொடங்கி கோடிக்கணக்கில் ஊழல் செய்ததாக, இதனால் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் இம்ரான் கானுக்கு 14 ஆண்டு சிறை தண்டனையும் மனைவி புஸ்ராபிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. இம்ரான் கான் தற்போது லாவாபிண்டியில் உள்ள அடியாள் சிறையில் உள்ளாங்க. சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவங்கள கொல்ல முயற்சி நடப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் உள்ளது. இந்த நிலை தான் சிறையில் இம்ரான் கான் இறந்திருந்த வாய்ப்புள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இது பற்றி பாகிஸ்தான் பத்திரிகையாளர் வகாஜி சாயித் என்பவர் பரபரப்பான தகவலை தெரிவித்து வருகிறாங்க. இம்ரான் கான் அவர்கள் சிறையில் இறந்து விட்டார், அவரது உடல்நலம் மோசமாகியுள்ளது என்று தொடர்ந்து வதந்திகள் பரவி வராங்க. இப்படியான சூழலில் வகாத் சாயின் கானின் இந்த கருத்து இம்ரான் கான் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஏனென்றால் இந்த தகவலை கூறியுள்ள பத்திரிகையாளர் வகாத் சாயின் சாதாரணமானவர் கிடையாது. தற்போது அமெரிக்காவில் வசித்து வராங்க. அங்கு புகழ்பெற்ற அமெரிக்காவில் டெலிவிஷனில் சிறந்த விலங்கு நபர்கள் எம்மி விருது வழங்கப்படும். இந்த விருதுக்கு வகாத் சாயின் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் இந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறாங்க. இதனால் பலருமே இம்ரான் கான் பற்றி கவலை எழுப்பி வராங்க. அது மட்டுமின்றி சில நாட்கள் இம்ரான் கானை பார்க்க யாருக்கும் அனுமதி வழங்கப்படலை. இம்ரான் கானை பார்க்க சென்ற அவரது குடும்பம், அவரது பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனுமதி வழங்கப்படலை. இதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இம்ரான் கானுடைய பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சி கொதித்து போயுள்ளது. அந்த நாட்டின் கைபர் முதல்சே அப்படி கூறும்போது, இம்ரான் கான் ஏதாவது நடந்திருந்தால் 20 லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தியதாக தயாராக உள்ளாங்க. பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனின் செயல்பட்டால் எங்களுடைய கோபமான இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். உடனடியாக இம்ரான் கான் நலமாக உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டு அவரை சந்திக்க குடும்பத்தினருக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.